இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவுல மகாலய அமாவாசை பத்தி தான் முழுசா தெரிஞ்சுக்க போறோம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளாகிய மகாலய பட்ச அமாவாசை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். மாதந்தோறும் நமக்கு அமாவாசை வந்தாலும் வருடத்துக்கு ஒரே முறை வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு அமாவாசையாகும். நம்மளோட தை அமாவாசை, ஆடி அமாவாசை போலவே இந்த மகாலய அமாவாசை மிக மிக சிறப்பு கூடிய ஒரு அமாவாசையாகும். அப்பேற்பட்ட இந்த மகாலய அமாவாசையை நம்ம எவ்வாறு கொண்டாடணும், மகாலய அமாவாசை எந்த நேரத்துல தர்ப்பணம் செய்ய வேண்டும், என்னென்ன தான தர்மங்கள் செய்யணும், இந்த அமாவாசையில நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வருடத்துக்கு 12 முறை அமாவாசை வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நாம இந்த ஒவ்வொரு மாதமும் கூட நம்மளோட பித்ருகளை நினைச்சு நன்றி கடனா தர்ப்பணம் தர வேண்டும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் அசாத்தியமா தான் இருக்கு. அதுக்காக தான் அதை 3 அமாவாசையில நம்ம வழிபடுறோம் அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டோம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மாதிரி அதுக்கப்புறம் மகாலய அமாவாசை. ஆனா இந்த 3 அமாவாசையும் நம்மளால முடியாதுப்பா, இந்த ஒரே ஒரு அமாவாசை போதும் அப்படின்றதுக்காக ஆண்டுதோறும் நாம எப்படி இந்த மகாலய அமாவாசை வணங்காம இருக்கோம் இல்லையா, அதை நிவர்த்தி செய்யறதுக்காக ரொம்ப மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்னா அது மகாலய அமாவாசையாக தான் இருக்கும். பேர் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் திதி தெரியாம இப்போ நான் இறந்து போனவங்க நமக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களையெல்லாம் நாம எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த மகாலய பட்ச 14 நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல தினமும் நாம எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு அது சேரும் அப்படின்ற ஒரு கணக்கு. இந்த 14 நாளும் நாம தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசையில எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கண்டிப்பா கொடுக்க முடியும். சரி, இந்த வருடம் மகாலய அமாவாசை 2ஆம் தேதி 10ஆம் மாசம் வருது. புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு தான் இந்த மகாலய அமாவாசை வருது. உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரியனோட நட்சத்திரமாகும். சூரியன் இருக்கும்போது நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுலயும் இந்த உத்திர நட்சத்திரத்துல தர்ப்பணம் கொடுக்கும்போது அது நேரடியா நம்மளோட பித்ருகளை சேரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வருடம் முழுக்க நாம நம்மளோட பித்ருகளை கண்டிப்பா நினைக்க மாட்டோம். மாதந்தோறும் நாம எள்ளும் தர்ப்பணம் கொடுக்க மாட்டோம். ஆனா அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் மகாலய அமாவாசைக்காவது அவங்கள நாம நினைவுபடுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி கடனா இதை செய்யும் போது அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம மேல இருக்கும். சரி, இந்த மகாலய அமாவாசை நம்ம வீட்டுல என்னென்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறேன். தர்ப்பணம் கொடுக்கறது இந்த அமாவாசை நாள்ல மிக மிக விசேஷம். இதை எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில சூரியன் உதித்ததுக்கு அப்புறமா, சூரியன் உதித்திருக்கணும், அந்த நேரத்துக்கு அப்புறம் தான் நாம தர்ப்பணம் கொடுக்கணும். காலையில 12 மணிக்குள்ள நாம தர்ப்பணம் கொடுத்தாக வேண்டும். இப்போ கடற்கரை, அதுக்கப்புறம் நதிக்கரை, ஓடுகின்ற நதி, ஆறு, இந்த அதுக்கு பக்கத்துல தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நதி இல்லை, கடற்கரை இல்லை, நாம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சவங்க கண்டிப்பா அவங்களோட வீட்டுல தர்ப்பணம் தாராளமா கொடுக்கலாம். ஒரு தட்டு வச்சு எள்ளு வச்சு கையில தர்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கட்டிட்டு நம்மளே தர்ப்பணம் கொடுத்துடலாம். வீட்டுல கொடுத்துட்டு அந்த தண்ணி எள்ளு முளைக்கிற இடத்துல கண்டிப்பா போடக்கூடாது. உங்களோட சிங்க்ல வேணா ஊத்திடுங்க, பரவாயில்ல. ஆனா அது முளைக்க கூடாது, அந்த மாதிரி பாத்துக்கோங்க வீட்டுல கொடுக்குறவங்க. மற்றபடி கோயில் குளத்துல கூட இப்போ தர்ப்பணம் கொடுப்பாங்க, அங்கேயும் போய் கொடுத்துக்கலாம். காலையில தர்ப்பணம் இப்போ நம்ம கோயில்ல கொடுத்துருக்கோம் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கோயில்ல போய் 2 மஞ்சள், அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெள்ளத்தை கொடுத்து பூஜை செஞ்சுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல படையல் போடுறது. படையல் போடுறது அப்படின்றது நம்ம சாமி ரூம்ல செய்யக்கூடாது. மகாலய அமாவாசை நம்மளோட முன்னோர்களுக்காக, நம்மளோட பித்ருக்களுக்காக, அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மகாலய அமாவாசை கொண்டாடப்படும். இந்த ஒரு நாள் மட்டுமே அவங்க நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனாலேயே நம்ம வீட்டுக்கு எதிரில் நம்ம வாசல்ல மாத்தோரணம் கட்டக்கூடாது, கோலம் போடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் முன்னோர்கள் படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை எல்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுட்டு அதுக்கு நீங்கள் திருநீர் வச்சுக்கிறது, அந்த திருநீர், சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தீபம் நம்ம இப்போ சாமிக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி தீபம் இந்த முன்னோர்களுக்கு ஏற்றும் போது ஏற்றக்கூடாது. இவங்களுக்கு தனியாக அகல் விளக்கு வச்சு ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா தனியாக ஒரு குத்து விளக்கு வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ ஃபோட்டோ இல்லை அப்படின்றவங்க ஒரு கலசத்தை வச்சுக்கோங்க. கலசத்தில் பித்ருக்களை ஆஹ்வானம் செஞ்சுட்டு அவங்கள தாராளமாக பூஜை செஞ்சுக்கலாம். மத்தியானமா இப்போ தர்ப்பணம் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல சமைச்சிட்டு நாம படையல் போடணும். முன்னோர்களுக்கு என்னென்ன அவங்களால செய்ய முடியுதோ அதை எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நீங்க படையல் போடலாம். படையல் போட்டுட்டு அந்த படையலை முதல் உணவா காக்காய்க்கு தான் கொடுக்கணும். காக்காய் ரூபத்துல அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட ஒரு
பிரதீதி இருக்கு. அதனால அவங்களுக்கு காக்காக்கு முதல்ல வச்சுட்டு, 2வது உணவை வந்து ஏழை பாமரை யாராவது ஒருத்தர் தானமா அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும். ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து எந்த ரூபத்துல முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வீட்டுல அன்னதானம் செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த ஒரு நாளாவது நம்ம அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரங்கள் வச்சுட்டு படையல் வைப்பாங்க. அப்படி பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வஸ்திரங்கள் வச்சுக்கலாம். அந்த படைச்ச வஸ்திரத்தை நீங்க தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம கர்நாடகா சைட்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்குறது எல்லாமே யூஸ்வலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படையலா இருக்கும். நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு ஐயர் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பூஜை எல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ காய்கறிகள் முதல் கொண்டு பருப்பு அரிசி இந்த மாதிரி எல்லாவற்றையும் ஒரு முறத்துல வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தானமா கொடுப்பாங்க. நாம வந்து அந்த பிராமணருக்கு தானம் கொடுக்கறது அப்படின்றது இங்க ரொம்ப விஷயமா நடக்கும். அந்த மாதிரி தானம் கொடுக்கறதா இருந்தாலும் தானம் கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நம்ம தானம் கொடுக்கும்போது தானம் கொடுத்த பொருள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். சும்மா இப்போ ரேஷன்ல கொடுக்குற அரிசி கொடுக்கறது இல்லைன்னா நல்லா இல்லாத பொருட்களை கொடுக்கறது இந்த மாதிரி கண்டிப்பா தானத்தை கொடுக்க வேண்டாம். ஒரு நாள் அவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு தேவை இல்லை அப்படின்னதான் நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நல்ல பொருளா வாங்கி கொஞ்சமா கொடுத்தாலும் நல்ல பொருளா வாங்கிட்டு தானம் கொடுங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இப்போ நாம வந்து நல்ல விஷயங்களை தான தர்மம் செய்யும் போது நமக்கு ஏதாவது கஷ்ட நேரத்துல வந்து நாம எப்படி தானம் செஞ்சிருப்போம் அதே இருப்பதான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால தானம் கொடுக்குற பொருள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. முன்னோர்கள் வந்து நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிருக்கட்டும். ஆனா நமக்காக அவங்க வந்து அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட பணம் அவங்க இருந்ததே நமக்காக தான் இருக்கும். நாம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு வருடம் முழுக்க நாம வந்து கண்டிப்பா அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பூஜை செய்யறதோ படையல் வைக்கிறதோ பண்ணிருக்க மாட்டோம். இந்த ஒரே ஒரு நாள் தான் மகாலயம் அப்படின்ற நாள்ல மட்டும்தான் அவங்கள நினைச்சு அவங்களுக்காக படையல் போட்டு அவங்கள வந்து சாமியா நினைச்சு நாம கும்பிட போறோம். அந்த ஒரு நாள் மனதார அவங்கள வந்து கும்பிடணும். ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக அவங்க சொல்றாங்க அதனாலதான் நான் கும்பிடுறேன் அப்படின்னு எல்லாம் இல்லாம ரொம்ப மனதார அவங்கள நினைச்சு 2 சொட்டு கண்ணீர் விட்டு கூட கும்பிடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும். அந்த மாதிரிதான் இருக்கணும் உங்களோட வழிபாடு. சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல மனசோட அவங்கள நினைச்சு அவங்களுக்காக இந்த நாளை வந்து வழிபடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பா உங்களுக்கு தரும். படையல் போட்டதுக்கு அப்புறம் தான தர்மம் செய்யணும். உங்களால என்னென்ன தான தர்மங்கள் செய்ய முடியும் உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க தான தர்மங்கள் செஞ்சுக்கலாம். அன்னைக்கு முழுவதும் நம்ம உபவாசம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உபவாசம் அப்படின்றது படையல் போடுற வரைக்கும் நீங்க உபவாசம் இருந்துக்கலாம். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தியானத்து வரைக்கும் உபவாசம் இருப்பாங்க. படையல் போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்ல எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு பொழுது மட்டும்தான் அந்த மத்தியானம் என்ன சாப்பிடுறாங்களோ அது மட்டும்தான். உங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எள்ளும் தர்ப்பணம் விடுறது அப்படின்னு இருக்குல்ல, இதுல வந்து சில பேருக்கு இந்த டவுட் வருது, பெண் வந்து தர்ப்பணம் விடலாமா அப்படின்னு. கண்டிப்பா கணவர் இருக்கிற பெண் வந்து தர்ப்பணம் வந்து விடக்கூடாது. ரொம்பவே தவறா இருக்கும். ஆனா நம்ம பெரியவங்களை நினைச்சு இப்ப நம்ம அப்பா இறந்திருக்காரு இல்ல நம்ம வீட்டுல யாராவது இறந்திருக்காரு அவருக்காக நம்ம தர்ப்பணம் விட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு படையல் வச்சு சாப்பாடு வச்சு நீங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடை வந்து படையல் போடலாம். இது வந்து உங்களுக்கு அதே பலன்களை தான் தரும். ஆனா கணவர் இருக்கும்போது நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றத அவ்வளவு நல்ல பலன்களை கண்டிப்பா. அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம பையன் வந்து இப்போ வேற ஊர்ல இருக்காங்க, என்னோட கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து கணவர் இல்லாத பட்சத்துல அவங்களோட மனைவி வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமா இருக்கு. அவங்களும் வந்து அதை வந்து ஏத்துப்பாங்க. தன்னோட மனைவி வந்து தனக்காக கொடுக்குற தர்ப்பணத்தை யார் தானே வேணான்னுவாங்க. அவங்க வந்து அந்த தர்ப்பணத்தை ஏத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பா நல்லது செய்வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயங்காலமா ஒரு 6 மணிக்கு மேல ஒரு சின்ன அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க ஒரு தீபம் ஏத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். சாமி அறையிலும் வைக்கலாம், இல்லைன்னா ஹால்ல கூட ஒரு சைட்ல தட்சிணம் சைட்ல பார்த்துட்டு நீங்க வந்து தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். முன்னோர்களை நினைச்சு இந்த தீபத்தை ஏத்துங்க. இந்த தீபம் ஏத்துறது அப்படின்றது அவங்களுக்கு விசேஷமா ஒரு நன்றி கடன் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அவங்கள வந்து வணங்கி இந்த நாள் முழுக்க அவங்களுக்காக தான் நம்ம வேண்டி உங்களோட நலனுக்காகவும் உங்களுக்கு அங்க மோட்சம் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் இங்க நம்ம வேண்டி உங்களை வந்து பூஜை செஞ்சிருக்கோம். இந்த பூஜையை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும், நமக்காக நம்ம கூட இருந்து நம்மளை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு வேண்டி இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும்.
நமக்கு சாமியோட அருள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த முன்னோர்களோட ஆசீர்வாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க நிறைய இடத்துல கேட்டு பார்த்திருப்பீங்க. இன்னும் நிறைய பேருக்கு கல்யாண பாக்கியம் வரல, குழந்தை இன்னும் பெறல, இந்த மாதிரி நிறைய நோய் நொடிகள் இருக்கு, ஒரு கஷ்டத்துக்கு மேல ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா அவங்க கண்டிப்பா அவங்களோட முன்னோர்களை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வழிபாடு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க, தர்ப்பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் செத்துட்டாங்களே, அவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம், அந்த மாதிரி கூட நிறைய பேர் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி நம்ம முன்னோர்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு அப்படின்னா நிறைய பிரச்சனை, நம்ம வீட்டுல இருக்கிற முக்காவாசி பிரச்சனை தேர்ந்துடும். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் முழுசா கிடைச்சாதான் நம்மளோட எந்த நல்ல வேலையா இருந்தாலும் கண்டிப்பா அது நல்லதா நடக்கும். நமக்காக இருந்த உயிர்களுக்காக நம்ம என்ன கொடுக்க போறோம்? அட்லீஸ்ட் இந்த மகாலயத்துல ஒரு நாளாவது அவங்களுக்காக இருந்து அவங்கள நினைச்சு அவங்கள வழிபடுறது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். நிறைய பேர் கனவுல கூட செத்தவங்க வருவாங்க, இறந்தவங்க வந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிற மாதிரியும் இல்லைன்னா அழுகிற மாதிரியும், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நல்லா கிழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா பசி அப்படின்னு கேட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கனவுகள் வருது இல்லையா? அந்த கனவுலாம் எதுக்காக வருதுன்னா நீங்க வந்து மகாலய அமாவாசை நீங்க செஞ்சது கரெக்டா இல்லை, இல்லைன்னா நீங்க சாப்பாடு இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்கல, வஸ்திர தானம் செய்யல அப்படின்னு சொல்றதுக்காக தான் வராங்க. அந்த மாதிரி நீங்க தானம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வஸ்திர தானமா இருக்கட்டும், உணவு தானமா இருக்கட்டும், தண்ணீர் தானமா இருக்கட்டும், இது எல்லாம் கண்டிப்பா அவங்கள போய் சேரும். அவங்க வந்து அந்த லோகத்துல நல்லா இருப்பாங்க அப்படின்னு கூட நம்மளோட புராணங்கள் சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தருக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து எந்த ரூபத்துல வந்து பித்ருக்கள் முன்னோர்கள் வருவாங்க நமக்கு சொல்ல தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க, நல்லதே நினைங்க, அவங்கள நினைச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பா தீரும். முன்னோர்கள் ஆசையும் முழுமையா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவை உங்களோட உற்றார் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வருடம் மகாலய அமாவாசை நீங்க கொண்டாடுறது மூலமாக உங்களோட முன்னோர்கள் ஆசை முழுமையாக உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவை உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு இன்னுமே ரொம்ப மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் நன்றி, முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சேனலை வந்து இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.